الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أعمار أمتي ما بين 60 و70 وقليل ما يتجاوزون أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தூதர் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை அனுவனுவாக பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள் மற்றும் கயாமத்து நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளி வாயிலில் இத்திகாஃபுடைய நீயத்துடன் நேர காலத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பு சகோதரர்களே, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை. ஆனால் அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையோ நீண்ட நிலையான ஹக்கான உண்மையான அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தயார் செய்வதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் இங்கு தேடக்கூடிய காசு பணமோ பட்டம் பதவியோ சொத்து சுகமோ என்றோ ஒரு நாள் எம்மை விட்டும் பிரிந்துவிடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று நாம் பிரிய நேரிடும். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார். குடும்பத்தார்கள் நண்பர்கள் எமக்கு சூழால் இருந்து கொண்டு அழுது பிரலாபித்துக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிக்கப்படும். அதன் பிறகு எம்மை குளிப்பாட்டுவார்கள், கஃன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டு வந்து விடுவார்கள். அந்த புதைகுழியோ இறுக்கமான இடம், நெருக்கமான இடம், புழு பூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே யாராலும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அங்கே எமக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றிருக்குமாக இருந்தால் அதுதான் நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் கடைபிடித்த அந்த தக்வா, அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம். நாம் செய்த அமல்கள், நாம் தொழுத தொழுகைகள், பிடித்த நோன்புகள், கொடுத்த தான தர்மங்கள், சதகாக்கள், நாம் செய்த ஏனைய அமல் இபாதத்துகள், இவைகள் தான் நம்முடைய கால் மாட்டிலும் தலை மாட்டிலும் வலதிலும் இடதிலும் மேலும் கீழும் இருந்து உதவி செய்யக்கூடிய ஒன்று. எனவே ஏமாற்றம் தரக்கூடிய இந்த துன்யாவை கண்டு ஏமாந்து விடாமல், மயங்கி விடாமல், அந்த தனிமையான இடத்தில், பயங்கரமான இடத்தில் தனிமைக்கு துணையாக இருந்து அந்த பயங்கரமான வீட்டை வெளிச்சமாக்கி, விசாலமாக்கி, ஒளிமயமாக்கி, கேள்வி கணக்கை லேசாக்கி, பட்டோலையை வலது கரத்திலே பெறச் செய்து, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கச் செய்து, அப்பாலுள்ள இன்பகரமான சொர்க்கத்தை சென்றடைய வைக்கக்கூடிய அந்த தக்வாவை கடைபிடித்து சாலிஹான் அமல்களை அதிகம் செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒன்றை நம்பியிருக்கிறோம். ஆனால் நம்மில் அதிகமானவர்கள் அதை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமலோ, விரும்பியோ விரும்பாமலோ ஒன்றை அடையவிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் மௌத். மரணம் எம்மை ஒரு நாள் வந்தே தீரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் எல்லாரும் அதை நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு நாளைக்கு மௌத்தாகத்தான் போறோம். ஆனால் நாங்கள் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகத்துக்கு வாரத்துக்கு நாங்க ஓர்டர் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்பாவுக்கு பின்னால வாப்பா, வாப்பாவுக்கு பின்னால மகன், மகனுக்கு பின்னால பேரன் என்றெல்லாம் ஓர்டர் சொல்லி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆனால் போறதுக்கு ஓர்டர் கிடையாது. அப்பா இருக்க பேரன் போவாரு, வாப்பா இருக்க மகன் போவாரு. அன்புக்குரியவர்களே, ஓர்டர் கிடையாது. அல்லாஹ் நானும் நீங்களும் தாயுடைய கருவறையிலே எமக்கு ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்னாலே எழுதிவிட்டான். ஒரு தாயுடைய கற்பறையிலே ஒரு பிள்ளையுடைய குழந்தையுடைய ரூஹ் ஊதப்படுறதுக்கு முன்னால அல்லாஹ் ஒரு மலக்கை வச்சு நியமிச்சிடுறான். இந்த புள்ளைக்கு உலகத்துல எவ்வளவு ரிஸ்க், இந்த புள்ள எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழும், இந்த புள்ள என்னென்ன அமல்களை செய்யும், இந்த புள்ள சீதேவியா மூதேவியா என்பதையும் அல்லாஹ் அந்த கருவறைக்குள்ளே வைத்து எழுதிவிட்டான். நம் அனைவரையும் அல்லாஹ் அந்த சீதேவிகளுடைய கூட்டத்திலே ஆக்கியருள்வானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இந்த உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயார் செய்யறதுக்காக வேண்டி வந்தவர்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. வகலீலும் மா யதஜாவஸூன், அதை தாண்டக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர். அல்லாஹ்வுடைய குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ, கூலி கொடுக்கப்படுறதெல்லாம் அந்த கியாமத்துடைய நாளில தான். فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அல்லாஹ்வுடைய குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துது, மனிதன் உலகத்துல ஒரு நலவ செஞ்சாலும், ஒரு அணுவளவு நலவ செஞ்சாலும் அதையும் அவன் கண்டுகொள்வான், அணுவளவு கெடுதியை செய்தாலும் அதையும் கண்டுகொள்வான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah, யார் தன்னை நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொண்டு தன்னை சுவர்க்கத்தில் நுழைவிச்சு கொள்றாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றியாளர். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலகம் இருக்குதே இது வெறுமனே ஏமாத்தத்தை தவிர வேறொன்றும் இல்ல. இது யாரு சொல்ற நியூஸ்? அன்புக்குரியவர்களே, எனக்கும் உங்களுக்கும் யாரு தார நியூஸ் இது? இந்த உலகத்தை படைச்சி பரிபாலிச்சு போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தார நியூஸ் தான் இது. உலகத்தை கண்டு ஏமாந்திரவானம். உலகம் அழகுதான், பசுந்துதான். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல்லாஹ், இந்த உலகத்துல பூமியில இருக்கக்கூடியவைகளை நாங்க அழகாக்கி வச்சிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? லினபுலுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, அவர்கள யார் நல்லமல்கள் செய்றாங்கன்னு சோதிக்கிறதுக்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளத்துல கை வச்சு கேட்டு பார்ப்போம், இந்த உலகத்தை கண்டு நானும் நீங்களும் ஏமாந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு கணம் யோசிப்போம் அன்புக்குரியவர்களே. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ்வுடைய குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துது, இந்த ஜின்னினத்தையும் மனிதனத்தையும் படைச்சது என்ன வணங்குறதுக்காக, அல்லாஹ் வணங்குறதுக்காகவே அன்றி வேற எதுக்காகவும் படைக்கல என்று குர்ஆன் தெளிவுபடுத்துது. நாங்கள் ஒரு கணம் சிந்திப்போம் அன்புக்குரியவர்களே. நாம் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும், நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கலாம், குடிக்கக்கூடிய பானமாக இருக்கலாம், அன்புக்குரியவர்களை செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை நாம் எப்படி இபாதத்தாக மாற்றிக்கொள்வதென்று எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. அதன் பிரகாரம் நானும் நீங்களும் செய்றோமா? சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தினுடைய நியத் எப்படியாக இருக்கிறது? நாங்க இபாதத்தாக நினைச்சு அதை செய்யறோமா, இல்லாட்டி வெறுமனே நாங்க உலகத்தை தேடுறதுதான் எங்களுடைய நோக்கமா? ஒரு கணம் யோசிப்போம் அன்புக்குரியவர்களே.
மனிதர்கள் ரெண்டு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் என்பதாக குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துது. فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق. மனிதர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், வெறுமனே உலகத்தை மாத்திரம் கேட்கிறார்கள். ரப்பனா ஆதினா ஃபி துன்யா, துன்யாவுடைய நலவுகளை தா ரப்பே, துன்யாவுடைய இன்பங்களை நலவுகளை கேட்கிறாங்க. வெறுமனே துன்யாவை மாத்திரம் கேட்கிறார்கள். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் خلاق, அவர்களுக்கு ஆখিরাத்திலே எந்த ஒரு பங்கும் கிடையாது என்பதாக குர்ஆன் தெளிவுபடுத்துது. இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. யா அல்லாஹ் துன்யாவுடைய நலவுகளையும் தா, துன்யால நியமத்துகளை தா, துன்யால புள்ள குட்டியை தா, நல்ல தொழிலை தா, துன்யாவுடைய நலவை தா, அதே போல ஆখিরাத்தினுடைய நலவையும் தா. ஆখিরাத்துல உண்ட பொருத்தத்தா, உண்ட பொருத்தத்தை, உண்ட சொர்க்கத்தை தா. வகினா அதாபன் நார், நரகத்தை விட்டும் பாதுகாரு யா அல்லாஹ்னு யாரு கேட்கிறார்கள், அந்த கூட்டம் இருக்கிறார்களே, உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு, அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அவர்களுக்குரிய பங்கு அங்கே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எப்படி உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த நோக்கத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன நினைப்புல நானும் நீங்களும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம்தான் வாழ்க்கை, எங்களுக்கு இதுதான் நோக்கம், இந்த உலகத்தை எப்படியாவது அடையணும் என்று நாங்க குர்ஆனும் இல்ல, தொழுகையும் இல்ல, அமலும் இல்ல, இபாதத்தும் இல்ல, திக்ரும் இல்ல, வெறுமனே உலகம் உலகம் உலகத்துல பின்னுக்கால போறோமா? அன்புக்குரியவர்களே, குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துது. ஃபஅம்மா மன் தகா வஆதரல் ஹயாத்தத் துன்யா, யார் வரம்பு மீறி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இந்த உலகம்தான் வாழ்க்கைன்னு வாழ்றாங்களோ, ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவர்களுடைய ஒதுங்கும் தலமோ நரகம். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா, யாருடைய வாழ்க்கை, யாரு நான் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கணும், நான் அல்லாஹ்வுட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் என்ற பயத்தில அச்சத்தில தன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தியவர்களாக வாழ்றாங்களோ, ஏன்னா முன்னால பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, எனக்கு வட்டி எடுக்கலும், எனக்கு வட்டியுடைய தேவை இருக்குது, இல்ல இல்ல நான் அல்லாஹ்வுட முன்னால நிக்கணும், அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, இல்ல இல்ல அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான், யார்கிட்ட மறைச்சாலும் அல்லாஹ் கிட்ட மறைக்க முடியாது, எனக்கு ஹராத்துல கை வைக்கலும், எனக்கு பாவத்தை செய்யலும், எனக்கு தொழுகையுடையலும், என்னைய தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்ல, இல்ல இல்ல என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று என்ற உள்ளத்தை நான் சரிபடுத்தி அல்லாஹுக்கு பயந்தவர்களாக நான் அல்லாஹுக்கு முன்னால நிக்கணுமே என்ற அந்த எண்ணத்துல தன்னுடைய இச்சைகளை ஆசா பாசங்களை கட்டுப்படுத்தி யாரு வாழ்வார்களோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களுடைய ஒதுங்கும் தலமோ சொர்க்கம் என்பதாக குர்ஆன் தெளிவுபடுத்துது. அன்புக்குரியவர்களே, ஒரு அரபு கவிஞர் கூறி காட்டுகின்றார், அல் மௌத்து கஅஸுன் வ குல்லுன் நாஸ் ஷாரிபுஹு, மௌத் என்று சொல்லக்கூடியது பானம் நிறைஞ்ச ஒரு குவளைய போல, ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி இருக்குது, அத போல குல்லுன் நாஸ் ஷாரிபுஹு, அதை ஒவ்வொரு மனிதனும் பருகித்தான் ஆக வேண்டும். வல் கப்ரு பாபுன், கபர் என்று சொல்லக்கூடியது ஒரு கதவு, குல்லுன் நாஸ் தாகிலுஹு, அதிலே ஒவ்வொரு மனிதர்களும் நுழைந்துதான் ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே யாராக வாழலாம், படித்தவர்களாக இருக்கலாம், பாமரர்களாக இருக்கலாம், பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், கருப்பர்களாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, நாம் என்ன அந்தஸ்தில் இருந்தாலும், என்ன கண்ணியத்தில் வாழ்ந்தாலும், உலகத்தில் கேவலமானவர்களாக வாழ்ந்தாலும், எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் அந்த மௌத்து வந்தே தீரும். ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜிம் முஷையதா, நீங்க எங்கிருந்த போதிலும் சரி உங்களுடைய மௌத்து வந்தே அடையும். நீங்க பலமாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் சரி,
இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தக்ஹிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். நேரம் வந்துட்டா, அஜல் வந்துட்டா, ஒரு நிமிஷம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது. அந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் மனிதன் கெஞ்சுவான், கெதறுவான், ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்தி யா அல்லாஹ் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சதகா செஞ்சிட்டு நல்லடியார்கள் கூட்டத்தில் நான் ஆகிட்டு வாரேன். அந்த நேரத்தில் மனிதன் கெஞ்சுவான். அன்புக்குரியவர்களே, சந்தர்ப்பம் முடிஞ்சிரும். அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடத்தையும் எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பமாக தந்து கொண்டிருக்கிறான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான சில வரிகளை எழுதியிருக்கிறார்கள். தஸவ்வது மினத் தக்வா ஃபஇன்னக லா தத்ரி. தக்வாவை கட்டுச்சாதனமாக தயாரிச்சு வச்சுக்கோங்க. நாங்க எப்படி ஒரு பிரயாணம் போறதுக்காக வேண்டி எங்கட பேக்ஸை ரெடி பண்றோமோ, எங்கட பேக்ஸ்ல எங்கட மருந்துகளை போட்டு, எங்கட சார்ஜரை போட்டு, எங்களுக்கு தேவையான உடுப்புகளை ரெடி பண்ணி எப்படி ஒரு பிரயாணத்துக்கு ரெடி ஆகிறோமோ, அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி தக்வாவை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. فإنك لا تدري, நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது. இதா ஜுன்ன லைலுன் ஹல் தஈஷு இலல் ஃபஜ்ரி, இரவு தூங்குற நீங்க காலையில எழும்புவீங்களா இல்லையாண்டு. வகம் மின் சிகாரின் யுர்தஜா தூல உமரிஹிம், எத்தனையோ சிறார்கள் நீண்ட நாட்கள் வாழ்வை ஆதரவு வைத்தவர்களாக இருக்கிறார்கள். وقد قبضت أرواحهم ليلة القدر, அவர்களுடைய ரூஹுகளுமோ அந்த நிர்ணயிக்கப்பட்ட இரவிலே கைப்பற்றப்பட்டு விட்டது. وكم من فتى أمسى وأصبح ضاحكا, எத்தனையோ வாலிபர்கள் சிரித்த நிலைமையிலே காலை பொழுதையும் மாலை பொழுதையும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். وقد نسجت أكفانهم وهو لا يدري, அவர்களுடைய கஃன்களுமோ பின்னப்பட்டு விட்டது, அவர்களுக்கு தெரியாது. وكم من صحيح مات من غير علة, எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் காரணமே இல்லாம மௌத்தாகிறார்கள். وكم من سقيم عاش حين من الدهر, எத்தனையோ நோயாளிகள் நீண்ட நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு கணம் யோசிப்போம். எத்துணை ஜனாசாக்களை நானும் நீங்களும் பார்க்கிறோம். எத்துணை ஜனாசாக்கள் நானும் நீங்களும் கலந்து கொள்றோம். இரவு என்னோட பேசிட்டு போனவரே, என்னைய குழப்பிட்டு போனவரே, என்னோட விளையாடிட்டு போனவரே, என்னோட சிரிச்சு சந்தோஷமாக இருந்துட்டு போனவரே, காலையில கோல் வருகிறது, இவர் மௌத்தாமே, இன்னார் மௌத்தாமே. ஆச்சரியம் எங்களுக்கு. நேத்ராவ் என்னோட சந்தோஷமாக குதூகலமாக இருந்தாரே, அவருக்கு ஒரு நோயுமே இல்லையே. ஆச்சரியப்படுறோம். எத்துணை ஜனாசாக்கள் குடும்பம் சகிதம் போறார்கள். அங்கே ஆக்சிடென்ட் ஆம், அவர்கள் மௌத்தாகி விட்டார்களாம். ஜனாசா செய்திகள் கேட்கிறோம். குளிக்க போனவரே விழுந்துட்டாராம், விழுந்து தலப்பட்டு மௌத்தாம். தாண்டு அதாவது மூழ்கி மௌத்தாகிட்டாராம். இரவு சாப்பிட்ட சாப்பாடு காலையில் அவருக்கு பொய்சனாக மாறி அது அவருடைய ஜனாசாவுக்கு காரணமாம். காலையில வேலைக்கு போனாரு, ஆரோக்கியமாக எந்த ஒரு நோயுமே இருக்கல்ல. கடைக்கு முன்னால போய்த்து நெஞ்ச பிடிக்கிறார், அப்படியே கீழே விழுகிறாரு, மௌத்து. இத்துணை ஜனாசாக்களை நானும் நீங்களும் பார்க்கிறோம். எத்துணை வாலிபர்களுடைய ஜனாசா செய்திகள். அன்புக்குரியவர்களே, விளையாட போனவரே நெஞ்ச பிடிச்சு கீழே விழுந்து மௌத்து. பைக்ல போறாரு, ஆக்சிடென்டாம். யாரு நினைத்திருப்பார்கள் அன்புக்குரியவர்களே? யாருக்கு தெரியும்? காரணமே இல்ல. ஆனா இப்ப மௌத்தாகுவார்னு நாங்க சிலர்களை எதிர்பார்க்கிறோம். ஆனா நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட காலம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு யாருக்குமே தெரியாது எனக்கு எப்ப மௌத்து வரும் என்று.
அல்லாஹ்வுடைய குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் தெளிவுபடுத்துது. இன்னல்லாஹ இன்தஹு, அதாவது 5 விடயங்கள் அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறதாக குர்ஆன்ல சொல்றான். அதுல ஒன்றுதான் வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத். நீங்க எந்த பூமியில மௌத்தா போவீங்க? நாங்க சந்தோஷமாக சில பிரயாணங்கள் போறோம், சந்தோஷமாக போறோம், அந்த இடத்துல மௌத்து வருமா? இல்லாட்டி நாங்க பிரச்சனையில் இருக்கிறோம், அந்த நேரத்தில் மௌத்து வருமா? தொழுகையில் இருக்கிறோம், அந்த நேரத்தில் மௌத்து வருமா? எனக்கும் உங்களுக்கும் தெரியாத அன்புக்குரியவர்களே. ஆனால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? எந்த நேரமும் மௌத்துக்கு தயாரானவர்களாக வாழ வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கஃபா பில் மௌத்தி வாஇதா, உபதேசம் என்று சொல்றதுக்கு இந்த மௌத்துண்டே போதும். எத்துணை ஜனாசாக்கள் நானும் நீங்களும் கலந்து கொள்றோம். கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? அந்த ஜனாசா முன்னால போயிட்டு அந்த மையவாடிக்கு போயிட்டு நானும் நீங்களும் சிரிச்சு கொண்டிருக்கிறோமே. என்ன தைரியத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. நாங்க வேற யாரையும் பார்க்க தேவையில்ல, அவன் அப்படி வாழ்றான் இப்படி வாழ்றான். இல்ல அன்புக்குரியவர்களே, நாங்க இந்த நேரம் எங்கட மனசுல கையை வச்சு கேட்டு பார்ப்போம், ஏண்ட நிலைமை என்ன? ஏண்ட பாவம் மற்றவர்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் வாழ்க்கையில் என்னென்ன பாவங்களை செஞ்சிருக்கிறேன், என்னென்ன தவறுகளை செஞ்சிருக்கிறேன். நான் அல்லாஹுக்கு பொருத்தமான அடியானாக வாழ்றேனா அல்லது அல்லாஹுக்கு வெறுப்பானவனாக வாழ்றேனா எனக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே. ஒரு கணம் நாங்க எங்களோட உள்ளத்தை தொட்டு கேட்டு பார்ப்போம். நாங்க எப்பயாவது செஞ்சிருக்கிறோமா? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அந்த மையத்துக்கு முன்னால போயிட்டு நான் இந்த ஜனாசாவாக இருந்தா நான் என் ரப்ப சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேனா? இந்த எத்தனை தொழுகைகள் கதா, பாங்கு சத்தம் கேட்டும் இமாம் ஜமாஅத்துக்கு போகாம நான் உலகம்தான் பெருசேண்டு, ஏண்ட தொழில்தான் பெருசேண்டு, ஏண்ட உலக தேவைதான் பெருசேண்டு எத்தனை அதான்கள் நானும் நீங்களும் புறம் தள்ளி இருக்கிறோம். எத்தனை நோன்புகள் கதா, எத்தனை நோன்புகளை நான் வீணாக விட்டு இருக்கிறேன். இதே நிலைமையில நான் ஜனாசாவாக இருந்தா நான் எப்படி என் ரப்ப சந்திக்க போறேன்? எத்தனை வருஷத்தினுடைய ஜகாத்துகள் கடமை, நான் எத்தனை வருஷத்தினுடைய ஜகாத்துகளை நிறைவேற்ற இருக்குது, நான் அதை இன்னும் கொடுக்காம தைரியமாக இருக்கிறேனே. நான் எத்தனை பேருக்கு கடனை வச்சு கொண்டு தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாளைக்கு தாரேன் எத்தனை பேரை ஏமாத்தி கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அதே கடனோட நானும் நீங்களும் ஜனாசாவாக மாறினா அன்புக்குரியவர்களே எங்கட நிலைமை என்ன? நாங்க ரப்ப சந்திக்கிறதுக்கு தயாரா? நான் செய்யற தொழில்ல, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல நான் ஹலால் ஹராம் பேன்றேனா? எந்த உடம்பு ஹராமான சம்பாத்தியத்தால வளர்க்கப்படுவதோ அது சொர்க்கம் போக மாட்டாது என்று நபியுடைய ஹதீஸ் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏண்ட உள்ளத்துல பயம் வருகுதா? அதாவது ஏண்ட சம்பாத்தியத்துல ஹராம் கலப்பற்றப்படாது என்ற பயம் ஏண்ட உள்ளத்தில் இருக்குதா? நான் ஹராம் கலப்பட்ட நிலைமையில மௌத்தாகினான் நான் ஏண்ட ரப்பை இப்படி சந்திக்க போறேன்? நான் வட்டியோட தொடர்பா, விபச்சாரத்தோட தொடர்பா, நான் அமானிதங்களை சரியாக நிறைவேற்றுகின்றேனா? இல்லாட்டி நான் பொய் செய்கிறேனா, களவு செய்கிறேனா? என் வியாபாரத்தில் நான் எப்படி நடந்து கொள்றேன்? ஒரு கணம் சிந்திச்சோமா அன்புக்குரியவர்களே? நான் குடும்ப உறவுகளை பேணி வாழ்றேனா? நான் என் உமாவோட பேசுறல்ல, நான் என் வாப்போட பேசுறல்ல, நான் என் சொந்த நானோட தாத்தோட தங்கச்சோட தம்பியோட பேசுறல்ல. இதே நிலைமையில நான் மௌத்தாகினா நான் எப்படி என் ரப்ப சந்திக்க போறேன்? எனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா, எனக்கு நான் சும்மா இருக்கிற நேரங்கள்ல எனக்கு மியூசிக் கேட்க ஏலாம இருக்குது. அதாவது மியூசிக் கேட்காம இருக்கிறதுக்கு ஏலாம இருக்குது. நான் மியூசிக்கோட தான் என் காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறேன். கடையில் இருந்தாலும் மியூசிக், கட்டிலுக்கு தூங்க போனாலும் மியூசிக், எனக்கு பிரச்சனை மண்டையில டென்ஷன் என்றாலும் மியூசிக். எனக்கு இந்த பாட்டை கேட்டா தான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகும். சிலர்கள் வாய் கூசாம சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இதே நிலைமையில நான் மௌத்தாகினா என் நிலைமை என்ன?
நான் முழுக்க முழுக்க பெண்களோட தொடர்பு, ஹராமான தொடர்புல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. இதே நிலைமையில நான் இந்த ஜனாசாவாக இருந்தா ஏண்ட நிலைமை என்ன? நான் மக்களை ஏமாத்தி கொண்டு பொய் களவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. இதே நிலைமையில நான் மௌத்தாகினா, இந்த ஜனாசாவாக நான் இருந்தா ஏண்ட நிலைமை என்ன? என்ற ரப்ப நான் எப்படி சந்திக்க போறேன்? அன்புக்குரியவர்களே, ஒரு கணம் யோசிப்போம். மௌத்துக்கு தயாரானவர்களாக வாழ்வோம். இந்த உலக வாழ்க்கை போய் நாங்க ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கிறோம். இந்த உலகத்தை கண்டு நாங்க ஏமாந்துட்டோம்டா நிரந்தர ஏமாற்றமாக போயிடும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனைண்டா, எங்களுக்கு ஒரு சிக்கல்ண்டா, எங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் வருவார்கள், எம்மோடு இருக்கக்கூடிய உறவினர்கள் வருவார்கள், எம்மோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வருவார்கள், எம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வருவார்கள். ஆனால் அந்த கியாமத்துடைய நாளையில ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்துட்டா, அந்த அமளி துமிலுடைய நேரத்தில் யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் வரக்கூடிய நண்பன் இருக்கிறானே, அந்த நண்பனை பத்தி, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன தெரியுமா? வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா யுபஸ்ஸரூனஹும். அங்கே காண்பிக்கப்படுவார்கள் எங்கட கூட்டாளிமார், எங்கட நண்பர்கள் காண்பிக்கப்படுவார்கள். யாரையும் பத்தி கேட்க மாட்டார்கள். يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا. அந்த நேரத்தில் பாவி என்ன தெரியுமா விரும்புவான்? யா அல்லாஹ் எல்லாத்தையும் வெச்சுக்கோ, என்ன புள்ளைய வெச்சுக்கோ, என்ன மனைவியை வெச்சுக்கோ, என்னோட உற்றார் உறவினர்களை வெச்சுக்கோ, ஏன் இந்த பூமியில் இருந்த எல்லாரையும் வச்சுக்கோ யா அல்லாஹ், என்னையே பாதுகாத்துறியா அல்லாஹ். அந்த கியாமத்துடைய நாள்ல யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி. அந்த கியாமத்துடைய நாள்ல தன்னுடைய சகோதரனை பார்த்து, தன்னுடைய மனைவியை பார்த்து, தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து விரண்டோடுவார்கள். அந்த அமளி துமிலுடைய நாள் யா நஃப்சி யா நஃப்சி தான் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும், வினாடியும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரமும், மாதமும், ஒவ்வொரு வருடமும், அன்புக்குரியவர்களே, எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பம். நாங்க எங்களையே திருத்திக் கொள்ளணும். நாங்க எங்களைய மாற்றிக்கொள்ளாத வரையில ஒரு நாளும் அல்லாஹ் மாத்த மாட்டான். எங்கட உள்ளத்துல நாங்க ஒரு கணம் யோசிக்கணும். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாள்ல நீங்க விசாரிக்கப்படுறதுக்கு முன்னால நீங்க உங்களையே விசாரிச்சுக்கோங்க. நாங்க ஒரு கணம் யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகல, நான் இன்றைக்கு என்னென்ன அமல்களை செஞ்சேன், நான் இன்றைக்கு என்னென்ன என்னால பிழைகள் நடந்துச்சு, ஒரு கணம் யோசிப்போம். இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். அல்லாஹ் அடியார்களுடைய பாவங்களை கர்கராவுடைய அந்த தொண்டை குழிக்கு ரூஹ் வரும் வரைக்கும் அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறான். நாங்க சந்தர்ப்பத்தை தவற விட்டோம்டா கை செய்தப்படணும். அன்புக்குரியவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களே யோசிப்போம், எங்களையே மாற்றிக்கொள்வோம். வல்லவன் அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எம்மை பெற்று வளர்த்து பெற்றார்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எஜமானே, இரக்கமுள்ளவனே, நம்முடைய அத்துணை ஹலாலான ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றி தருவாயாக. மௌத்துடைய சிந்தனையோடு வாழக்கூடிய உன் நல்லடியார்களாக எம்மை வாழ வைப்பாயாக. நீ பொருந்து கொண்ட அடியார்களாக வாழ்ந்து மரணிக்க நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலும் யா அல்லாஹ் உன்னை மறந்த நிலைமையில் ஆக்கிறாத ரப்பே. யா அல்லாஹ் எந்த நேரமும் யா அல்லாஹ் உன்னுடைய ஞாபகத்தோடு, மௌத்துடைய ஞாபகத்தோடு வாழ்றதுக்கு நீ எமக்கு தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய கடைசி நிலைமை கலிமாவோடு ஆக்கி தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.